அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 5ஆம் வகுப்பு தமிழ் இலக்கண புத்தக பயிற்சியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இலக்கண பகுதியில் திணை, பால், எண், இடம்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வினைச்சொல், எச்சம். வினைச்சொல், எச்சம். வினைச்சொல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் செய்யும் வேலையை அல்லது செயலை குறிப்பது வினைச்சொல் எனப்படும். ஒருவர் செய்யும் வேலை அல்லது செயலை நம்ம என்ன சொல்கிறோம்? வினைச்சொல்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு, கண்ணன் விளையாடினான். இதில் விளையாடினான் என்பது வினைச்சொல். சரிங்களா? பின்வருவனவற்றுள் வினைச்சொற்களை கோடிட்டு எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிற இந்த வாக்கியத்தில் வினைச்சொற்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். பாருங்கள், புலவர்கள் செய்யுள் இயற்றினர். இந்த இயற்றினர் அப்படிங்கிறது வினைச்சொல். பாரி பரிசு வழங்கினான். இதில் வழங்கினான் அப்படிங்கிறது வினைச்சொல். கவிஞர் பாடலை எழுதினார். எழுதினார் அப்படிங்கிறது வினைச்சொல். பாடகி பாடலை பாடினார். பாடினார் அப்படிங்கிறது வினைச்சொல். மன்னன் வேட்டைக்கு சென்றான். சென்றான் என்பது வினைச்சொல். யானைகள் காட்டில் திரிந்தன. திரிந்தன என்பது வினைச்சொல். படை வீரர்கள் போரிட்டனர். போரிட்டனர் அப்படிங்கிறது வினைச்சொல். போர்க்கருவிகள் உடைந்தன. உடைந்தன என்பது வினைச்சொல். அதுக்கடுத்து, மன்னனுக்கு மாலை சூட்டினர். சூட்டினர் அப்படிங்கிறது வினைச்சொல். புலவர்கள் பட்டம் பெற்றனர். பெற்றனர்ங்கிறது வினைச்சொல். குதிரைகள் வேகமாக ஓடின. அப்போ ஓடினங்கிறது ஒரு வினை. பறவைகள் உயரே பறந்தன. அப்போ பறந்தனங்கிறது ஒரு வினைச்சொல். காற்றாடி வானில் பறந்தது. பறந்தது அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். குழந்தை பாலை குடித்தது. குடித்ததுங்கிறது ஒரு வினைச்சொல். குரங்கு மரத்தில் தாவியது ஒரு வினைச்சொல். அதுக்கடுத்து, வினை முற்று அப்படின்னா என்னென்னா, ஒரு செயல் முற்று பெற்றதை, அது முடிந்து விட்டதை உணர்த்தி வரும் சொல் வினைமுற்று எனப்படும். ஒரு செயல் முற்று பெற்றது. ஒரு செயல் நம்ம செய்கிறோன்னா அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? வினை முற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாருங்கள், முருகன் எழுதி முடித்தான். இதில் முடித்தான் அப்படிங்கிறது அவன் எழுதி முடிச்சிட்டான். அப்போ அந்த செயல் முற்று பெற்றுச்சு. அப்போ அது வினை முற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பின் வருவனவற்றில் வினை முற்று சொற்களை எடுத்து எழுதுக. இதில் வினை முற்று என்ன அப்படின்னு நம்ம எழுதணும். பாருங்கள், பாடினான் அப்படிங்கிறது வினைமுற்று. கொத்தியது அப்படிங்கிறது வினைமுற்று. பூக்கள் நன்றாக மலர்ந்தன அப்படிங்கிற வினைமுற்று. வைகை ஆறு வேகமாக பாய்ந்தது வினைமுற்று. ஓவியர் ஓவியத்தை வரைந்து முடித்தார் அப்படிங்கிறது வினைமுற்று. தானியங்கள் இயந்திரத்தில் அரைக்கப்பட்டன அப்படின்னு அரைக்கப்பட்டன வினைமுற்று. கரும்பு சாறு பிழியப்பட்டது. அப்போ பிழியப்பட்டதுங்கிறது வினைமுற்று. சிலைகள் செதுக்கப்பட்டன. செதுக்கப்பட்டனங்கிறது வினைமுற்று. பறவைகள் வானில் பறந்து சென்றன. சென்றனங்கிறது வினைமுற்று. வயலில் பயிர்கள் விளைந்தன. விளைந்தனங்கிறது வினைமுற்று. சரிங்களா? அடுத்து, வினை எச்சம். இப்போ நம்ம வினைச்சொல் வினைமுற்று பார்த்தோம். வினைச்சொல்னால் ஒரு செயல் முடிந்தது சொல்கிறது. வினைமுற்றுனாலும் ஒரு செயல் முற்று பெற்றதை சொல்லக்கூடியது. எச்சம் அப்படின்னா என்னென்னா, முடிவு பெறாததை தான் எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். எச்ச வினை அப்படின்னா ஒரு முடிவு பெறாத அப்படின்னு அர்த்தம். அந்த எச்ச வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினை எச்சம் எனப்படும். முடிவு பெறாத ஒரு சொல்லு ஒரு வினையை கொண்டு முடிந்தால் அது வினை எச்சம் எனப்படும். அதான் எச்ச வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினை எச்சம் எனப்படும். பாருங்க, கல் தடுக்கி விழுந்தான் அப்படின்னு இருக்கா. இதில் தடுக்கி என்பது எச்ச வினை. தடுக்கி அப்படிங்கிறது எச்ச வினை. இந்த பக்கம் விழுந்தான் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று இல்லையா. அப்போ இல்லை வினைச்சொல்லுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல விழுந்தான் அப்படிங்கிற வினைச்சொல்லுக்கு முன்னாடி வர்றதுனால இந்த தடுக்கி அப்படிங்கிறது வினை எச்சம். சரிங்களா? பாருங்கள், மீன் வலையில் விழுந்து துடித்தது. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, வினை முற்று என்ன, வினை எச்சம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். வினை முற்றுங்கிறது முற்று பெற்றிருக்கணும் இல்லையா. ஆனால் எச்சம்ங்கிறது முற்று பெறாத இருக்கணும். அப்போது துடித்தது அப்படிங்கிறது வினைமுற்று. விழுந்து அப்படிங்கிறது வினை எச்சம். மாடுகள் புல்லை மேய்ந்து பசியாறின. பசியாறினங்கிறது வினைமுற்று. மேய்ந்துங்கிறது வினை எச்சம்.
மான் தப்பி பிழைத்தது. பிழைத்தது வினைமுற்று, தப்பிங்கிறது வினையெச்சம். மக்கள் கலைந்து சென்றனர். சென்றனர்ங்கிறது வினைமுற்று, கலைந்துங்கிறது வினையெச்சம். குயில் பறந்து சென்றது. சென்றதுங்கிறது வினைமுற்று, பறந்து அப்படிங்கிறது வினையெச்சம். தேடிய பொருள் கிடைத்து மகிழ்ந்தேன். மகிழ்ந்தேன் அப்படிங்கிறது வினைமுற்று, கிடைத்துங்கிறது வினை எச்சம். பையன் கீழே விழுந்து எழுந்தான். எழுந்தான்கிறது வினைமுற்று, விழுந்துங்கிறது வினை எச்சம். காகம் பறந்து சென்றது. சென்றதுங்கிறது வினைமுற்று, பறந்துங்கிறது எச்சம். மேகம் கலைந்து மறைந்தது. மறைந்ததுங்கிறது வினைமுற்று, கலைந்துங்கிறது வினை எச்சம். பாடல் பாடி முடித்தனர். முடித்தனர்ங்கிறது வினைமுற்று, பாடிங்கிறது வினை எச்சம். புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்க, பெயர் எச்சம். பெயர் எச்சம் அப்படின்னா என்னென்னா, இந்த பெயர் சொற்களை கொண்டு முடியும் எச்சம் பெயர் எச்சம். நம்ம வந்து ஒரு செயலை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அது நம்ம வினையெச்சம்னு சொன்னோம். இங்கே ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயர் எச்சம் எனப்படும். இங்கே பாருங்கள், மூடிய கதவு. இடத்துல மூடிய அப்படிங்கிறது பெயரெச்சம். ஏன்னா இந்த பக்கத்தில் என்ன வருது, கதவு அப்படிங்கிறது பெயர் சொல். அப்போ ஒரு பெயர் சொற்களை கொண்டு வந்துச்சு அப்படின்னா அது பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். பெயர் சொற்களை கொண்டு முடியாத ஒரு சொல். இங்கே பாருங்கள், பின்வரும் தொடர்களில் உள்ள பெயர் சொற்களை கோடிட்டு எழுதுக. பெயர் எச்ச சொற்களை கோடிட்டு எழுதணும். இங்கே பாருங்கள், அழுத பிள்ளை சிரித்தது. இடத்துல அழுத அப்படிங்கிறது பெயரெச்சம். பூத்த மலர்களை பறித்தேன். பூத்தங்கிறது பெயரெச்சம். பழுத்த பழங்கள் விழுந்தன. பழுத்த அப்படிங்கிறது பெயரெச்சம். பாடிய குழந்தை பரிசு பெற்றது. இப்போ பாடியங்கிறது பெயரெச்சம். வளர்ந்த கன்று ஓடியது. வளர்ந்தன பெயரெச்சம். பழுத்த பழம் மனம் வீசியது. பழுத்த பெயரெச்சம். பறந்த பறவையை வேடன் அடித்தான். அப்போ பறந்தங்கிறது பெயரெச்சம். விளையாடிய நான் வெற்றி பெற்றேன். விளையாடிய அப்படிங்கிறது பெயரெச்சம். கோவிலில் நடந்த திருவிழாவில் தேர் இழுத்தனர். நடந்த பெயரெச்சம். ஓடிய மானை தேடி ஓடினேன். இந்த இடத்துல ஓடிய அப்படிங்கிறது பெயரெச்சம். புரிஞ்சுதுங்களா? அடுத்து இடைச்சொல் உரிச்சொல். பாருங்கள், இடைச்சொல் உரிச்சொல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இடைச்சொல் அப்படின்னா என்னென்னா, பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் சார்ந்து வரக்கூடியது, முன்னும் பின்னும் வரக்கூடியது இடைச்சொல் உரிச்சொல். பாருங்கள், இடைச்சொற்கள் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து அவற்றுக்கு முன்னும் பின்னும் வரும். இவை தனித்து இயங்காது. சில இடங்களில் இணைப்பு சொற்களாகவும் வரும். வேற்றுமை உருபுகள், சுட்டு, வினா எழுத்துகள், ஏகாரம், ஓகாரம், ஓம உருபுகள் இவை அனைத்தும் இடைச்சொற்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இடைச்சொற்கள் அப்படிங்கிறது தனித்து இயங்காது. பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து தான் வரும். தகுந்த இடைச்சொற்களால் நிரப்புக. பாருங்கள், கிளி டேஷ் பேசினாள் அப்படின்னா என்னது, கிளி போல பேசினாள் அர்த்தம். அப்போ கிளி போல பேசினாள்ங்கிறது முதல் கட்டத்துக்கு வரணும். யானை கூட்டம் புகுந்தது. டேஷ் வாழை தோட்டம் உருக்குலைந்தது. யானை கூட்டம் புகுந்தது அதனால். சரிங்களா? அப்போ அதனால்ங்கிறது 2. அதுக்கடுத்து நல்லவன் டேஷ் பெயர் எடுப்பது கடினம்னா நல்லவன் என்று பெயர் எடுப்பது கடினம். அப்போ என்றுங்கிறது 3. திருமணத்திற்கு உறவினர் டேஷ் நண்பர்கள் வந்திருந்தனர். இப்போ திருமணத்திற்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அப்போது மற்றும் அப்படிங்கிறது 4வது. புரிஞ்சுதுங்களா? அதுக்கடுத்து உரிச்சொற்கள். உரிச்சொற்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உரிச்சொற்களுக்கே உரிதான சொற்கள் உரிச்சொற்கள். உரிச்சொற்களுக்கு செய்யுளுக்கே உரித்தான சொற்கள் உரிச்சொற்கள். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்தே தோன்றும், தனித்து இயங்காது. எப்படி நம்ம இடைச்சொல் வந்து தனித்து இயங்காதோ அதே மாதிரி தான் பெயர் சொல்லும் பெயர் சொல்லி வினைச்சொல்லையும் சார்ந்து இயங்கக்கூடியது இந்த உரிச்சொற்கள். இந்த உரிச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகுதி என்ற பொருளில் வரும். பாருங்கள், சால, உரு, தவ, நனி, கூர், களி, கடி, மா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உரிச்சொற்கள் எல்லாமே மிகுதிங்கிற பொருளில் வரும். பாருங்கள், சால பேசினான். சாலனா மிகுதியாக பேசினான். தவ வலிமை அப்படின்னா மிகுதியான வலிமை.
நனி மகிழ்ந்தான்னா மிகுதியாக மகிழ்ந்தான். கூர்வேல் அப்படின்னா அதிக கூராக இருக்கிறது. கடிநகரம்னா கடினா இந்த இடத்துல அதிக காவலை உடைய நகரம். ஞாலம்னா மானா இந்த இடத்துல மிகப்பெரிய ஞாலம். ஞாலம்னா உலகம் இல்லையா, அதுதான். கழிப்பேறு வகை அப்படின்னா மிக மகிழ்ந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா வினைச்சொல், பெயர்ச்சொல், வினையெச்சம், பெயரெச்சம், இடைச்சொல், உரிச்சொல் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ வினைச்சொல்லுனா என்னென்னு பார்த்தோம், ஒருவர் செய்யும் வேலையை அல்லது செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல்னு பார்த்தோம். வினைமுற்றுனா ஒரு செயல் முற்று பெற்றதை, ஒரு செயல் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அது வந்து வினைமுற்றுன்னு சொன்னோம். அதுக்கடுத்து வினையெச்சம், இப்போ ஒரு வினையை கொண்டு ஒரு எச்சம் ஒரு சொல் இருந்துச்சு அப்படின்னா அது வினையெச்சம். ஒரு பெயரை கொண்டு ஒரு சொல் இருந்துச்சு அப்படின்னா அது பெயரெச்சம். சரிங்களா. இடைச்சொல் அப்படிங்கிறது பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையே வரக்கூடியது, தனித்து இயங்காது. அதே மாதிரி தான் உரிச்சொல் அப்படிங்கிறது செயலுக்கே உரித்தான சொற்கள் உரிச்சொற்கள், அந்த தன்மையை வெளிப்படுத்தும். சரிங்களா. இப்போது பேசினான் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், பேசுகிறது. ஆனால் சால பேசினான்ங்கிறது மிகுதியாக பேசினான் அப்படிங்கிற மாதிரி அந்த தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியது இல்லையா, அதை நம்ம உரிச்சொல்னு சொல்லுவோம். இது எல்லாமே என்னது மிகுதிங்கிற பொருளில் வரும். இந்த உரிச்சொல் வந்து பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து தான் வரும், தனித்து இயங்காது. சரிங்களா, புரிஞ்சுதுங்களா? வீட்டுப்படம் பாருங்கள். இலக்கண பயிற்சி புத்தகம் பக்க எண் 31 தேர்வுத்தாள் 3 அதுக்கான இந்த வினாக்களுக்கான விடையை வந்து எழுதி அனுப்புங்க. சரிங்களா, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.